அகநானூறு 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இது களிற்று, யானை, நிடை, மணிமிடை, பவளம், நித்திலக்கோவை எனும் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்நூலுக்கு நெடுந்தொகை நானூறு அப்படிங்கிற பெயரும் உண்டு. இந்த நூலின் தொகுப்பு முறையில் ஒரு ஒழுங்கு இருக்கும். இதை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, பாடல் வரிசை எண்ணிக்கை. இப்போ திணையை பொறுத்து பாடல் வரிசையும் எண்ணிக்கையும் அமையும். பாலை திணையாக இருந்தால் ஒற்றைப்படையில் அமையும். 1, 3, 5, 7 மொத்த எண்ணிக்கை 200. பாலை திணை ஒற்றைப்படை 1, 3, 5, 7 மொத்த எண்ணிக்கை 200. குறிஞ்சி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஃபஸ்ட்டே பாலை வந்துடும் ஒற்றைப்படையில். அடுத்தது குறிஞ்சிங்கிறது 2, 8, 12, 18. 2, 8, 12, 18 எண்ணிக்கை 80. குறிஞ்சி 2, 8, 12, 18 எண்ணிக்கை 80. முல்லை 4, 14, 24, 34, 40. முல்லை 4, 14, 24, 34, 40. மருதம் 6, 16, 26, 36, 40. 6, 16, 26, 36, 40. நெய்தல் 10, 20, 30, 40 ஆர்டராக இருக்கும். ஸோ இது 40. மொத்தம் 5 திணைகள். அதோட பாடல் வரிகள் எண்ணிக்கை.